வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸோட கண்டினியூட்டி தான். நான் தற்கூரி அப்படின்றது தப்பான வார்த்தையே இல்லை. இந்த டுபாக்கூர் பாலிட்டிஷியன்லேருந்து வந்த மெம்பர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா சாட்டை வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து தப்பாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ப்ரில்லியண்ட்டான பர்சன் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறோம். நான் ப்ரில்லியண்ட் என்ன சொல்லிக்கல. ஆக்சுவலாக இதை வந்து ஃபஸ்ட்டு தற்கூரி அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ணவங்க வந்து டாக்டர் ஷாலினி. அவங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரொம்ப ஃபெமிலியரான பர்சன். ஆமாம், சைக்காட்டிஸ்ட் தான் அவங்க வந்து லொட்டு லொசுக்கு சேனல் 2 மந்த்க்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம யாருமே ப்ரில்லியண்டான பர்சன் பேசுகிறத வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி மான் ஊருக்கா சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஆமக்கறி சாப்பிட்டேன், AK-47 வந்து பயிற்சி போனேன், அப்புறம் இராணுவம்லாம் சுற்றி வளைச்சி என்னை செல்ஃபி எடுக்கிறதுக்கு என்ன ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்லாம் கப்ஸா அடிக்கிறாங்க பார்த்தியா. அவங்கள தான் நம்ம நம்புகிறோம், மற்றவங்களாம் நம்புறதே இல்லை. உலகம் உருண்டுன்னு சொல்லி தான் நம்ம நம்பவே இல்லையா ஃபஸ்ட்டு, இல்லையா? ஸோ ஒரு பர்சன் நம்ப மாட்டோம். உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் வந்து அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. நான் ப்ரில்லியன்ட்னால அவங்க சொன்னால் திருப்பி நான் சொல்ல போகிறேன். ஸ்பெஷலெல்லாம் படிக்கல. பட் குறி வந்து ஏற்கனவே தொல்காப்பியத்தில் இருக்குது, அதே மாதிரி சிலப்பதிகாரத்துலேயும் இருக்குது. எந்த அர்த்தத்தில் வருதுன்னா அது தற்குறி பேச்சு அணியில் வருது. அது ஒரு அணி செய்யுள் இலக்கியத்தில் வருது. அதோட வந்து அந்த புலவர் தன் சொந்த குறிப்பு அந்த கதையிலையோ இல்லை பாட்டிலையோ எழுதினாலும் அதுக்கு பேர் தான் தற்குறி பேற்றணி. இதை வந்து எழுதியது தொல்காப்பியர். ப்ளஸ் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள். புலவர்கள்லாம் நார்மலாக வந்து அவங்க பாடல்களுக்கு தற்குறிப்பு ஏற்றணி எழுதுவாங்க. ஸோ தற்குறிப்பை ஏற்றணி எழுதுகிறவங்க யார் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கட்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான பர்சனால் மட்டும்தான் இது தற்குறிப்பு ஏற்றணி எழுத முடியும். எல்லா முட்டாப்சங்களாலும் எழுத முடியாது. ஸோ ஸ்டாண்டர்டான பர்சனால் மட்டும்தான் இது முடியும். அதுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா அதுக்கான அர்த்தம் ஐ ஆம் மை ஓன் ஐடென்டிட்டி, I will speak, I will say, I have the rights, I am my identity. இது அதுக்கான அர்த்தம். நம்ம ஸ்டார்டிங் ஒரு ரிக்வெஸ்ட், வெக்கமாக இல்லாமல் இதை போய் எல்லாட்டையும் சொல்லாது. ஏன் நீங்கள் ஜெயிக்கலன்னு கேட்டால் சொல்லாது ப்ளீஸ். என்னன்னா காசு கொடுத்து தான் எல்லாம் ஓட்டு வாங்குற. காசு கொடுக்காம யாராவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக நெஞ்சில் அடித்து பேசுகிற வெக்கமாக இல்லை? காசு கொடுத்தாலும் நல்ல தலைவனா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கணும். இப்போ சொல்கிறாங்கல்ல, நாங்கள் காசு எந்த கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் டிவிக்கு தான் ஓட்டு போடுவோன்ட்டு. நாங்கள் டிவிக்கெல்லாம் காசு கூப்பிட்ருக்காங்களா? இல்லை, தானாக வராங்க பார்த்தியா. காசு எங்கே கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், டிவிக்கு தான் போடுவோம். நல்ல தலைவர்களை மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் அவ்வளோ ஒன்றும் காசு கலைஞ்சவங்க கிடையாது. நல்ல தலைவர்கள் அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட நிறுத்திக்கோ. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரியாது இந்த வீடியோலாம் நீ பார்க்குறியா? இல்லை சொரிநாய் தெரியுமா? சொரிநாய் வந்து சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்மையாக கொலைக்கும், எல்லாரையும் கடிக்கும், பிரிஸ்காக இருக்கும், அப்படி விஷத்தை கக்கும், ஆனால் செத்து போயிடும். அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் தற்கூரி தான்ப்பா நான் சொன்ன அர்த்தத்தில். உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க.